ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நிலாவை ஏமாத்துறதுக்காக மனோகரும் தாசும் சேர்ந்து சோழன் கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தையும் எடுத்துக்கிட்டு சோழனையும் கட்டி வச்சிருக்காங்க. அவன் ஓட்டிக்கிட்டு போன காரையும் காணாம போயிடுச்சு. சோழன் தான் பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டான். இவ்வளவு பணத்தோட சொந்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு நிலா கிட்ட ஏதோ சொல்லி நிலாவை நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. நிலா எதிர்த்து பேசுறாங்க. இல்ல, அதெல்லாம் இருக்காது, ஏன் அப்படி பேசுறீங்க, சோழன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. சோழனோட அண்ணன் அப்பா யாராவது இருக்காங்களான்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன், வீட்டுக்கு வந்தானான்னு கேட்டு வரேன் அப்படின்னு தாசு கிளம்பும் போது நிலா சொல்றாங்க, அங்கெல்லாம் நீ போக வேண்டாம், நானே போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. அதுக்குள்ளயே நிலாவோட அம்மா நிலாவோட போனை எடுத்து சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரோட நம்பரையும் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. நிலா போன் பண்ணி பாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கா. ஒருத்தரோட நம்பர் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. மனோகர் கேக்குறாரு, என்னம்மா யாராவது எடுத்து பேசுனாங்களா? அண்ணன் அண்ணன்னு ரொம்ப உருகுவியே, அந்த சேரன் கிட்ட அவனுக்கு போன் பண்ணி பாத்தியா? இல்ல அந்த கடைசி தம்பி பல்லவன், அவன சொந்த தம்பி மாதிரி நினைச்சியே, அவன்கிட்ட போன் பண்ணி பாத்தியா? யாரும் போன் எடுத்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு மனோகர் கேக்குறாரு. நிலா எதுவும் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. யாருமே ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட பழைய போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு பணம் இருக்குல்ல, எஸ்கேப் ஆயிருப்பாங்க. நிலா, நீ நம்புறது வேஸ்ட். சோழன் மொத்தம் வேஸ்ட். அவன் ஒரு பக்கா திருடன். பா வாங்கப்பா, நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தாசு கூப்பிட. நிலா சொல்றாங்க, அப்பா எனக்காக ஒரு 2 நாள் பொறுங்க. சோழனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இல்ல ஏன் அடுத்தவங்க நம்பருக்கு கால் போக மாட்டேங்குதுன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது, என்ன நிலா நினைச்சிட்டு இருக்க, அவனுங்க ஒரு திருடனுங்க, பணத்தை கண்ணால பார்த்த உடனே திருடு எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவன் உன்ன பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பான். நீ அவன் கட்டின தாலியை கழட்டி போடு அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க. நிலா உடனே, அம்மா அதான் 2 நாள் டைம் கேட்டிருக்கேன்ல, பொறுமையா இரு, அதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலா என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நிலா மொட்டை மாடிக்கு போய் யோசிக்கும் போது கார்த்திகாவோட ஞாபகம் வருது. கார்த்திகாவோட நம்பர் இதுல தானே இருக்கு, ஏன் போன்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? கார்த்திகா நம்பருக்கும் ரீச் ஆக முடியலனா வெளியில போய் இந்த நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கார்த்திகாக்கு போன் பண்றாங்க. கார்த்திகா போனை எடுக்கிறாங்க. நிலா எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா வந்து உங்ககிட்ட அன்பா பேசி உங்களை மன்னிச்சு கூட்டிகிட்டு போனாராமே, இங்க வந்து நான் அம்மா வீட்டுக்கு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் நிலா அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. நிலா உடனே, கார்த்திகா அம்மா வீட்லயா இருக்கீங்க? அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, சோழனோட வீட்டுக்கு போங்க, அங்க யாராவது இருந்தா போன் அவங்க கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இத போறேன் நிலா அப்படின்னு கார்த்திகா வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல யாருமே இல்ல, மாமா மட்டும்தான் இருக்காரு. சரி, அவர்கிட்டயாவது போனை கொடுங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. கார்த்திகா சோழனோட அப்பா கிட்ட போனை கொடுக்கறாங்க. நான் நிலா பேசுறேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நடேசன் உடனே, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அங்கிள், ஒரு பிரச்சனை, சோழன் அங்க வந்தானா அப்படின்னு கேக்குறாங்க. சோழனா? இல்லையம்மா, என்னாச்சு, என்ன பிரச்சனை? சோழனை எங்க அப்பா ஒரு வேலைக்காக அனுப்பியிருந்தாரு, ஆனா சோழன் திரும்ப வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருவேளை அங்க வீட்டுக்கு வந்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணேன். நான் அப்ப இருந்து உங்க நம்பருக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா யாரோட போனும் ரீச் ஆக மாட்டேங்குது, எல்லாரும் வேற ஊருக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் நானு அப்படின்னு நிலா அழுகுறாங்க. இருமா நிலா, நானு உங்க அப்பா வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போதே சந்தேகமா இருந்துச்சுமா, திருப்பி அனுப்புவீங்களான்னு கேட்டன்ல. ஏமா, நடேசன் கெஸ்ஸிங் என்னைக்குமே தப்பாதுமா, நடேசன் கரெக்டா தான் கணிப்பான். ஏமா, உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடக்குது, உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லிதான் உங்க அப்பா பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. உங்க அப்பாவும் அண்ணனும் ஏதோ திட்டம் போட்டுதாமா செய்யறாங்க, உன்னை அங்கேயே வச்சுக்கிறதுக்கு தாமா அவங்களோட திட்டம். இதுக்காக சோழன் மேல எதுவும் திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களோ அப்படின்னு நடேசன் கேக்குறாங்க. நிலா உடனே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏமா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நடேசன் வெரி பிரில்லியன்ட், ஆல் த டீடைல்ஸ் எனக்கு தெரியுமா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நீ கேளு. ஏமா, எந்த ஏரியாமா, சோழன் எங்க போனா அப்படின்னு நடேசன் விசாரிக்கிறாரு. அந்த அட்ரஸ மட்டும் எனக்கு அனுப்பு, நான் வரேன். நடேசன் வந்தா தெரியும்ல என்னன்னு, உங்க அப்பாவுக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி சரியான ரிவிட் அடிப்பேம்மா அப்படின்னு நடேசன் பேசுறாரு. நிலா சோழன் எந்த இடத்துக்கு போகணும்ன்ற விஷயத்த போன்லயே சொல்றாங்க. ஆனா சோழன் அந்த இடத்துக்கு போகலையாம். கார் பாதி வழியிலே வேற ரூட் எடுத்துருச்சுன்னு சொல்லி எங்க அண்ணன் சொல்றான். கார்ல ஜிபிஎஸ் இருக்கு, ஜிபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானோ சோழன். சோழனை ஏதோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாராவது ஆளுங்க வந்து அங்க மிரட்டினாங்களா
அதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க கொஞ்சம் உதவி பண்றீங்களா? உங்க பையன் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா வரீங்களா அப்படின்னு நிலா நடேசன் கிட்ட கேக்குறாங்க. ஏமா என்ன பத்தி என்னமா நினைச்ச நீ? என் புள்ள எனக்கு உசுறுதாம்மா. நேத்திக்கு வந்த நீயே அவனை கட்டிக்கிட்டா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்ப நான் பெத்தவன், எனக்கு உரிமை இல்லையா? என் பிள்ளைக்காக நான் வருவேம்மா. உனக்காகவும் நான் வரேம்மா, பயப்படாம இரு. சோழனோட உங்க வீட்டுக்குள்ள நான் வரேன் பார் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு கிளம்புறாரு. நிலா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. தாசு கால்ல அடிபட்ட மாதிரி காலை நொண்டி நொண்டி நடந்தாலு அதுக்கப்புறம் கேஷுவலா நடக்க ஆரம்பிக்கிறான். நிலா சாதாரணமா விசாரிக்கிறாங்க. அண்ணே கால் சரியாயிடுச்சா? ஆமா நிலா, ஊசி போட்டோம்ல, சரியாயிடுச்சு அப்படின்னு தாசும் சொல்றான். நிலா யோசிக்கிறாங்க, என்னதான் காலு சுலுக்கா இருந்தாலும் ஒரே நாள்ல சரியாயிடுமா? என்ன நடக்கிற விஷயம் எதுவுமே என்னால நம்ப முடியலையே. இப்ப சோழன் எங்க போனா? சோழனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது நடேசன் அன்னைக்கு நைட்டு சோழனோட நிலாவோட வீட்டுக்கு வராரு. மருமகளே அப்படின்னு நடேசன் கூப்பிடும் போது நிலா பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. நிலாவோடமா, ஏய் ஓடாதடி, யாரு உன்னை கூப்பிட போறா? யாரும் இல்ல, போகாத மா, சுமாருமா அப்படின்ட்டு வேகமா ஓடி போறாங்க. அங்கிள் வாங்க. சோலா என்ன ஆச்சு சோலா? பேக் எடுத்துட்டு போன எத்தனை நாள் ஆச்சு? உன்னை காணாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அட மருமகளே நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் நடேசன் வந்துட்டான், சோழனும் வந்துட்டான். சோழனை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டான் நடேசனு அப்படின்னு சோழனோட அப்பா தன் பெருமையை காமிச்சுக்கிறாரு. மனோகருக்கும் தாசுக்கும் அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா, என்னப்பா இந்த ஆள் யாரு? அவனோட அப்பா தாண்டா. இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? நம்ம குடோனை கண்டுபிடிச்சு இவனை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. டேய், இந்த ஆள் கொஞ்சம் கோக்குமாக்கான ஆள் தான், கொஞ்சம் அமைதியா இரு, அடக்கி வாசி, நான் பாத்துக்கிறேன். வாங்க, எப்படி இங்க என்ன அப்படின்னு மனோகர் கணச்சு கணச்சு பேசுறாரு. என்ன சம்பந்தி, என்ன பார்த்த உடனே கணக்கிறீங்க? என் புள்ளைய ஏதோ ரவுடி பயல்க கடத்தி வச்சுட்டாங்களாம், அதான் காணாமேன்னு தேடி வந்தேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு சோழனை 4-5 பயலுக கட்டி போட்டு வச்சுட்டு காவலுக்கு இருந்தாங்க. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு என் மகனையும் கூட்டிக்கிட்டு காணாம போன காரையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டன்ல. நடேசனுக்கு ஆல் இண்டியா பர்மிட் இருக்கு. எந்த ஏரியாக்கும் லாரி ஓட்ட நடேசனுக்கு பர்மிஷன் இருக்கு. யாருமே பர்மிஷன் கொடுக்க தேவையில்லை. நடேசன் சூப்பரா ஓட்டுவான் வண்டி. அதான் காரை ஓட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். மா நிலா, சோழனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. தண்ணி கூட கொடுக்கல, சாப்பாடு கூட கொடுக்கல, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பிளான் பண்ணி இவன் மேல திருட்டு பட்டம் கட்டணும்னு யாரோ செஞ்சிருக்காங்கம்மா நிலா அப்படின்னு நடேசன் சொல்றாரு. மனோகருக்கும் தாசுக்கும் அப்படியே மொழின்னு முழிக்கிறாங்க. நிலா, நீ எனக்கு போன் பண்ணி சொன்ன பாரு, எல்லாமே சரியா போச்சு. நீ மட்டும் சொல்லல, சோழனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அப்புறம் சம்மந்தி, சோழன் கிட்ட கொடுத்து விட்ட பணம், தங்க கட்டிகள் தோருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து சரி பாருங்க அப்படின்னு நடேசன் கொடுக்கறாரு. மனோகர் உடனே, அதெல்லாம் எதுக்கு, மாப்பிள்ளை பத்திரமா வந்தாரு, அது வரைக்கும் போதும். என்ன மாமா, நான் வராம அப்படியே ஓடி போயிடுவேன், காணா இவன் திருட்டு பைய பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி நிலா கிட்ட சொல்லான்னு தானே நினைச்சீங்க. ஆனா எங்க அப்பா என்னை வந்து காப்பாத்திட்டாரு. எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்காது, ஆனா கோவம் இருக்கு எங்க அப்பா மேல. ஆனா எங்க அப்பா இப்படி களத்துல இறங்கி என்னை காப்பாத்த வருவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நிலா தான். நிலா, உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நிலா. நீ மட்டும் சரியான நேரத்துல அப்பாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலன்னு வச்சுக்கோ, அப்பா தேடி வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சோழன் சொல்றான். சரி எல்லாரும் போங்க, சாப்பிடுறதுக்கு ரெடியாங்க. சோழன், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு மனோகர் அனுப்புறாரு. மனோகரும் தாசும் தனியா போய் பேசுறாங்க. டேய், நிலாவோட போன்ல இருக்க அவங்க அண்ணன் தம்பி போன் எல்லாம் நம்பரை மாத்தி விட சொன்னேன்ல, அப்புறம் எப்படா அவ நடேசனுக்கு போன் பண்ணா? எப்பா, எல்லா நம்பரையும் போக விடாத அளவுக்கு என்ன மாதிரி செய்யணுமோ செஞ்சுட்டேன்ப்பா. ஆனா கார்த்திகாங்கிறது ஏதோ கேர்ள்ஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு விட்டேன். அதோட அவங்க அத்தை பொண்ணு அது கல்யாணம் ஆகி துபாய் போயிடுச்சுன்னு சொன்னாப்பா, அதனால அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் அப்படின்னு மனோகரும் தாசும் பேசுறத நிலா ஒட்டு கேட்டுறாங்க. நிலா நடேசன் கிட்டயும் சோழன் கிட்டயும் வந்து, சரி வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு ரகசியமா கூப்பிடுறாங்க. ஏமா, உங்க அப்பா வீடு தானே, இருந்து நல்ல விருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல அங்கிள், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சோழனை கூட்டுக்கிட்டு நிலா கிளம்புறாங்க. தாசும் மனோகரும் சொல்றாங்க, நிலா நீ இங்க இருந்து போக வேண்டாம், இரு. மா போதுமா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோழனை ஒரு திருடனை சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டு என்னை இங்கே வைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பிளானு. என்னை இங்கே இருன்னு நீங்க சொல்லலாம், ஆனா சோழனை திருடன்னு நீங்க பட்டம் கட்ட கூடாதுமா, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீலா சோழனை கூட்டிக்கிட்டு நடேசனோட வர்றாங்க. நான் சம்மந்தி, வீட்டுக்கு வரும்போதே இதெல்லாம் நடக்கணும், ஆல்ரெடி
எனக்கு தெரியும். அதே மாதிரி செஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு வராரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.